Hi friends, welcome to SanJoshCooking channel. இன்றைக்கி நம்ம கடலை மாவு கோதுமை மாவு வச்சு ஒரு காரசாரமான போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ போடுற நேரத்தில் நம்ம இந்த போண்டாவை செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பெப்பர், 2 பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போத்துக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நம்ம கோதுமை மாவு அப்புறம் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம போண்டா பதத்துக்கு இந்த மாவை கொண்டு வரணும். ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு கலந்து விட்டாச்சு. இது கூடவே நம்ம பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுடைய போண்டா பதம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த போண்டாவை சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து எண்ணெயில் போடணும். இப்போ இதை வந்து 2 பக்கமும் நம்ம நல்லா வேக வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய போண்டா ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்கள் முதல் பெரியவங்கள் வரை நம்ம வந்து இந்த மாதிரி ஈவினிங் டைமில் டீ போடுற நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் நம்ம சேனலை இதுவரையே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.